சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வு இன்று அற்புதமான ஒரு தலைப்பை காண இருக்கின்றது. அதாவது 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய நவநாயகர்களும் நவகிரகங்களும். அதாவது 9 கிரகங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொன்றும் போட்டு என்ன அளவுக்கு நம்மளை பாடுபடுத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, அதோடு நம்மளுடைய 9ஆம் திருமுறை அதுவும் 9. அதில் வரக்கூடிய அருளாளர்கள், ஆசிரியர்கள், சித்தர்கள் 9 இந்த 9 பேரோடு அதை ஒப்பிட்டு நோக்கி நமக்கு ஒரு குட்டி ஜோசிய பலனாகவே இன்றைய பொழிவை அமைத்து கொடுப்பதற்காக நம்மோடு இணைந்திருப்பவர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் பட்டய படிப்பு ஜோதிடத்தில் பெற்றவர், மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையத்தில் ஜோதிட கலாநிதி என்ற தகுதிநிலை சான்றிதழ் பெற்றவர். கோயில் திருப்பணிகளில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி அதில் நிறைய பங்காற்றி வருபவர்கள். அது மட்டும் கிடையாது, ஐயா அவர்களுடைய பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் விமானப்படையில், அதாவது ஏவுகணை பிரிவில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். அது மட்டும் இல்லை, துறைமுகத்திலையும், சென்னை துறைமுகத்திலையும் கட்டடக்கலையில் இளநிலை பொறியாளராகவும் பணி பெற்றவர், ஓய்வு பெற்றவர். இப்போது முழு மூச்சாக ஜோதிடத்தில் பணியாற்றி வருகின்றார்கள். இதுதான் அவர்களுடைய மூச்சாக இருக்கின்றது. ஒரு ஜோதிடர் ஐயா கிட்ட இருந்தே 9 கிரகங்களையும் 9 ஆசிரியர்களையும் இணைத்து நமக்கு ஒரு குட்டி ஜாதக பலனையே கொடுப்பதற்காக இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னையில் இருந்து அருள் ஜோதி நடராஜன் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் ஏற்கனவே மிக அழகான ஒரு பொழிவு நமக்கு கொடுத்திருப்பவர்கள் தான் இன்று 2வது முறையாக நம் மன்றத்தில் இணைந்துள்ளார்கள். இன்றைய பொழிவை கேட்பதற்கு உங்களை போல் அடியேனும் ஆவலோடு இருக்கின்றேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அந்த நவகிரகம்னு கேட்கும்போது ஒரு சின்ன ஆசை வரத்தானே செய்யும். அதனால இன்றைய ஜாதக பலன் என்னங்கிறத பார்ப்போம். தாமதிக்காமல் ஐயாவிடம் இடையே ஒப்படைக்கின்றேன். ஐயா சிவாய நம. ஓம் விக்னேஸ்வராய நமக. சிவாய நமக. பிடியதன் உருமை குழமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலம் முறையிறையே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி, வாடி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சிந்தையுள் புகுந்தான் சிற்றம்பலத்தான், தந்தையாகி தாயாகி எமை வாழ வைத்தான், விந்தை இதுவல்லவோ யாம் எமை அறியா காலத்தே எந்தை தாழ் பணிந்து என்றும் போற்றுவேனே. அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ்ந்திட தமிழ் வேதம் எனப்படும் 12 திருமுறைகளிலே 9ஆம் திருமுறை பற்றி அறிந்து கொள்ளும் முகமாக இதற்கு தூண்டுகோலாய் விளங்கும் நம் தமர் ஊரான் என்ற மையத்தை ஏற்படுத்தி தமிழுக்கும் சைவத்துக்கும் சிவத்துக்கும் தொண்டு செய்து வரும் திருமதி சிவ லாவண்யா அருள் அவர்களை பணிவுடனே வணங்கி தொடங்குகிறேன். 12 திருமுறைகளிலும் எழில்கொண்டு விளங்கும் தெய்வீக தமிழை அறிந்து கொள்ளும் முகமாக பலரும் பல வழிகளில் முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் அதிலே அடியேனுக்கு பணித்த தலைப்பான 9ஆம் திருமுறையிலே நவ கிரகங்களும் நவ நாயகர்களும் என்பது பற்றி சிந்திக்கலாம். 9ஆம் திருமுறை ஆசிரியர்கள் 9 பேர் ஆவார்கள். 9 என்ற இந்த எண் மிகச் சிறப்பானது. அதன் பழைய பெயர் தொன்பத்து ஆகும். அதாவது 10க்கு தொன்மையானது. தொன்மையானது என்றால் முந்தியது என்று பொருள். 10க்கு முந்தியது தொன்பத்து. அது 9ஆகி பிறகு 9ஆகி விட்டது. அத்துடன் இந்த 9இன் சிறப்பு, அந்த 9ஐ கொண்டு எதை பெருக்கினாலும் அதன் கூட்டுத்தொகை 9 தான் வரும். மேலும் ரசங்கள், நவரசங்கள், நவரத்தினங்கள், நவராத்திரி என்று 9இன் சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஜோதிடத்திலும் 9ஆம் இடம்
மிக சிறப்பு வாய்ந்ததாகும். அதை பாக்கியஸ்தானம் என்றும் பித்ருஸ்தானம் என்றும் சொல்லுவார்கள். தமிழ் மாதங்களில் 9வது மாதம் மார்கழி. அந்த மார்கழி மாதம் மிக பெருமை மிக்க, அதாவது பீடுடைய மாதம். தட்சிணாயனம் முடிந்து உத்தராயண கால தொடக்கத்தின் விடியல் என்று மார்கழி என்று சொல்வார்கள். மகாபாரதத்திலே கிருஷ்ணனும் நான் மாதங்களில் மார்கழியாவேன் என்று சொல்லுவார். இத்தகைய சிறப்பு மிக்க 9. அதே போல 9ஆம் திருமுறை 12 திருமுறைகளிலே மிகச் சிறந்ததாகும். ஏனென்றால் 9ஆம் திருமுறைக்கு 9 ஆசிரியர்கள். இந்த 9 ஆசிரியர்களும் 9 கிரகங்களின் அருள் பெற்றவர்களே என்பதை சிந்திக்கத்தான் இந்த தலைப்பாகும். இதை மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம். எப்படி என்றால், இவர்கள் 9 பேருமே 9 கிரகங்கள் உலா வரும் ஆகாயத்தில் ஆகாய தலமான சிதம்பரத்தை எல்லோருமே பாடி மகிழ்ந்துள்ளார்கள். எனவே 9 கிரகங்களும் சிவபெருமானை வழிபட்டது போல நாம் எடுத்துக்கொள்ளலாம். இனி எந்தெந்த கிரகத்துக்கு யார் உடையவர்கள் என்பதை பார்க்கலாம். முதலில் சூரியனின் பிரதிபலிப்பு யார் என்பதை பார்ப்போம். சந்தேகமே இல்லாமல் திருமாளிகை தேவர் அவர்கள்தான். சூரியன் என்றாலே ஒளிதான் நமக்கு முதலில் நினைவுக்கு வரும். அவர் திருமாளிகை தேவர் தமது 4 பதிகங்களில் 45 பாடல்கள் கொண்டு தில்லையம்பலத்தானை மட்டுமே பாடியிருக்கிறார். தன்னுடைய முதல் பதிகத்தில் முதல் பாடலிலே முதல் வரியிலே ஒளிவளர் விளக்கே என்று தொடங்குகிறார். அதாவது ஒளி வளர்ந்த விளக்கு, வளர்கின்ற விளக்கு, வளரும் விளக்கு என்று முக்காலமும் வளர் விளக்காக இறைவன் இருப்பதை பாடுகிறார். தமிழ் இலக்கணத்தில் இதை வினைத்தொகை என்பார்கள். அந்த ஒளியானது பூமியை விளங்கச் செய்வதால் அது விளக்கு. சுடர் என்பது சிறியது, விளக்கு என்பது சுடரை விட பெரியது. சோதி என்பது எங்கும் நிறைந்து விளங்கும் விளக்கு. அது வீட்டில் ஏற்றும் விளக்கல்ல. வீட்டில் ஏற்றும் விளக்குக்கு திரியும் எண்ணெயும் தேவை. எது ஒன்று குறைந்தாலும் அதன் ஒளி மங்கி போகும். ஆனால் அடுத்த வரியில் திருமாளிகை தேவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உலப்பிலா ஒன்றே என்கிறார். உலப்பிலா என்றால் மறையாத நிரந்தரமான ஒளியே என்கிறார். அடுத்ததாக சூரியனின் பண்பு அல்லது காரகத்துவம் என சொல்லப்படுவது ஆத்மகாரகன் என்று சூரியனை சொல்லுவார்கள். அதை அடுத்த வரியிலேயே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, அதாவது உணர்வுகள் சூழ்ந்து கொண்டாலும் அதை கடந்ததோர் உணர்வு என்று ஆத்மாவை கூறுகிறார். மூன்றாவது வரியிலே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே என்கிறார். அதாவது தெளிந்த பளிங்கின் தோற்றம் கொண்ட மாணிக்க மாலையே என்கிறார். தெளிந்த பளிங்கு ஒளியை பரப்பும். மாணிக்கம் என்பது சூரியனுக்குடைய ரத்தினம். மலை என்பதும் சூரியனின் காரகமே. 2வது பாடலிலே சுடர்மணி விளக்கின் உள்ளொளி விளங்கும் தூயனல் சோதியுள் சோதி என்றும் படரொளி பரப்பி பறந்து நின்றாயே என்கிறார். அதே போல 4வது பதிகத்தில் 8வது பாடலில் செக்கர் ஒத்து ரவி 100,000 திரள் ஒப்பாம் தில்லை சொக்கர் அம்பலவர் என்று தில்லை சொக்கர் 100,000 சூரியனுக்கு ஒப்பாவார் என்று சூரியனுடைய பண்புகளை கொண்டே பாடியிருக்கின்றபடியால் திருமாளிகை தேவர் சூரியனின் பிரதிநிதியே என்று கருதலாம். சூரிய பகவானின் அருள் வேண்டுபவர்கள் அல்லது சூரிய பகவானால் தடை உண்டாக்கப்பட்டவர்கள் இத்திருமாளிகை தேவரின் பதிகங்களை பாடி அருள் பெறலாம் என்பது எனது கருத்தாகும். 9ஆம் திருமுறையிலே 2வதாக வருபவர் சேந்தனார் அவர்கள். சேந்தனார் அவர்கள் சனி பகவானின் பிரதிநிதி ஆகிறார். அது எப்படி என்பதை பார்ப்போம். சேந்தனார் அவர்கள் திருவெண்காட்டிற்கு அருகில் உள்ள நாங்கூரில் அவதரித்தார். பட்டினத்தடிகளின் கணக்கராக இருந்தார். கணக்கர் என்பதே கைகட்டி சேவகம் செய்யும் அடிமை தொழிலாகும். இது சனி பகவானின் காரகத்துவங்களில் ஒன்று. பட்டினத்தார் ஆணைப்படி பெருநிதியை அனைவருக்குமே வழங்கிவிட அது கருத்து வேற்றுமையாகி பட்டினத்தடிகளின் உறவினர்கள் தூண்டுதலால்
சோழ மன்னன் சேந்தனாரை சிறையில் இட்டு விட்டார். ஒருவரின் ஆணைப்படி செய்தவரை அரசன் ஆணையிட்டவரை தண்டிக்காமல் கணக்கராய் இருந்த சேந்தனாரை சிறையில் இட்டது ஏன்? அதுதான் சனி பகவானின் திருவருள். சிறைப்படல், ராஜ தண்டனை, இவற்றிற்கெல்லாம் சனி பகவானே காரகன். பின்னர் பட்டினத்தடிகளின் அருளாலே வெளிவந்து தில்லை சென்றார். இதே மாதிரி செயல்கள் இன்றும் நடக்கிறது. பெரிய அதிகாரி ஒருவர் ஆணையிடுவார், அதை ஊழியர் செயல்படுத்துவார். அது தவறாகிவிட்டால் ஊழியரே தண்டிக்கப்பட்டு சிறை செல்வார். பின் ஆணையிட்ட அந்த அதிகாரியே அவரை ஜாமீன் எடுத்து செல்வார். இது போலவேதான் அன்றும் நடந்துள்ளது. இவ்வாறாக தில்லை வந்த சேந்தனார் திருவிசைப்பா 34 பாடல்களும் திருப்பல்லாண்டு 13 பாடல்களும் பாடியுள்ளார். சனி பகவானின் காரகமான அடிமை பூணலிலேயே இவரது பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இவர் தம்முடைய திருவேலி மிழலை பதிகத்திலே 4வது பாடலின் வரிகளிலே பொன்னடிக்கு அடிமை புக்கினி போக விடுவேனோ பூண்டு கொண்டேனே என்று சொல்கிறார். தங்கள் திருவடிக்கு அடிமையான நான் அதை போக விடுவேனோ, என் தலைமீது வைத்து பூஜிப்பேன் என்கிறார். இவ்வாறு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதுதான் சனி பகவானின் காரகம். 6வது பாடலிலும் திருவேலி மிழலையான் திருவடி நிழல் கீழ் புக்கு நிற்பவர்தம் பொன்னடி கமல பொடி அணிந்து அடிமை பூண்டேனே என்கிறார். அதாவது சிவபெருமானின் திருவடிக்கு அடிமையானது மட்டுமல்லாமல் அவரது திருவடி நிழலில் புகுந்தவர்கள் திருவடிக்கும் நான் அடிமையே, அவர்களின் பாத கமலங்களின் பொடியை திருநீராக அணிந்து அடிமை பூண்டேனே என்கிறார். இது தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்ற சுந்தர பெருமானின் பாடல் போல் உள்ளதல்லவா? அடுத்ததாக ஒரு தைப்பூசத்தில் தான் சேந்தனார் இறைவனுடன் கலந்தார் என்று சொல்வார்கள். திருவிடை கழித்தலத்தில் முருகப்பெருமானை துதித்து பாடி அருள் பெற்றதால் தைப்பூசம் என்பது முருகப்பெருமானின் உகந்த திருவிழாவாக இருப்பதாலும் அந்த திருவிழா காலத்திலே தைப்பூசத்தில் இவர் இறைவனுடன் கலந்தார் என்றும் கூறுவார்கள். என்றாலும் பூசம் என்பது சனியின் நட்சத்திரமாகும். எனவே சேந்தனார் சனி பகவானின் அருள் பெற்றவர் என்பது மட்டுமல்லாமல் சனி தோஷம் நீங்கவும் 7ரை சனி காலங்களிலும் அஷ்டமச்சனி காலங்களிலும் சேந்தனார் பெருமாள்களின் பாடல்களை பாடி உய்வடையலாம் என்பது அடியேன் கருத்தாகும். அடுத்ததாக 9ஆம் திருமுறையில் 3வது நாயகராக வருபவர் கருவூரார் என்று அழைக்கப்படும் கருவூர் தேவர். கருவூரார் சிவயோக நெறியில் நின்று காயகல்பம் உண்டவர், பல சித்திகள் கைவரப்பெற்றவர், பல அற்புதங்களை செய்து காட்டியவர். முன்பொரு சமயம் கருவூர் தேவர் நெல்லையம்பதி சென்று நெல்லையப்பர் சந்நிதி அடைந்து நெல்லையப்பா என்று அழைக்க நெல்லையப்பர் கருவூர் தேவரின் பெருமையை உலகுக்கு உணர்த்த எண்ணி சிறிது தாமதித்தார் காட்சியளிக்க. இந்த தாமதத்தை தாங்கிக் கொள்ள இயலாத கருவூரார் ஈசன் இங்கு இல்லை போலும் என்று சினந்து ஈசன் அங்கு எருக்கு இங்கு என்று கூறிவிட்டார். சாதாரணமாக எருக்கு என்பது ஒரு பாழடைந்த இடங்களிலே அல்லது காடுகளிலே வளரக்கூடிய ஒரு செடியாகும். எனவே அவர் ஈசன் அங்கு எருக்கு இங்கு என்று நெல்லையம்பதியிலேயே கூறிவிட்டதால் அந்த நெல்லையப்பர் கோவிலானது பாழாகிவிட்டது. ஊர் மக்கள் எல்லாம் அதிர்ச்சியாகி கலக்கமடைந்து நெல்லையப்பரை சென்று வேண்ட நெல்லையப்பரும் அருகில் உள்ள மாலூர் என்ற ஊரிலே அவருக்கு காட்சி அளித்து நெல்லையம்பதி வந்து தம்மை சந்திக்க என்றார். கருவூரார் மீண்டும் நெல்லையப்பர் சன்னதியை அடைந்து அங்கு பெருமான் காட்சி அளிக்க கண்டு தொழுதார். வாயார தொழுது வணங்கி சென்னல் இங்கு எருக்கு அங்கு என்று சொல்ல ஆலயம் மீண்டும் செழித்து ஓங்கியது. இவ்வாறாக சித்திகள் கைவரப்பெற்ற தேவகுருவான வியாழ பகவானின் அருளால் இவர்
பிரம்மஞானம், உபதேசம், அஷ்டமா சித்தி ஆகியவற்றுக்கு உடையவரானார். எனவே கரூரார் குரு பகவானின் அருள் பெற்றவர் என்பதில் சந்தேகமே இல்லை. திருவிசைப்பாக்களில் அதிக பாடல்கள் பாடியவர் இவரே. 103 பாடல்கள் பாடியுள்ளார். கீழ்வேளூர் என்ற ஊரில் இருந்து கச்சியம்பதி வழியாக திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில் திருச்சாட்டியக்குடி என்ற ஊர் உள்ளது. சாட்டிய முனிவர் அங்கு பூஜித்ததால் அது சாட்டிய குடியானது. அந்த சாட்டிய குடியிலே இருக்கும் இறைவனின் பெயர் வேதநாதர், இறைவி வேதநாயகி, கீர்த்தம் வேத புஷ்கன்னி. எல்லாமே வேதத்துடன் தொடர்புடையதாக இருப்பதால் அது குருவின் அருள் பெற்ற தலமாகவும் இருக்கும். இவ்வூர் 7 இருக்கை என்று பெயரும் உள்ளது. 7 இருக்கை என்றால் 7 நிலைகள் உண்ட கோபுரத்தையோ அல்லது மாளிகையோ குறிக்கும். மேலும் 6 ஆதாரங்கள் என்று நம் உடலில் சொல்லக்கூடிய மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்ற 6 சக்கரங்களுக்கு மேல் 7வதாக துவாதசாந்தம் என்பதை 7 இருக்கை என்பார்கள். இத்தலத்து பாடல் அனைத்தையுமே 7 இருக்கை இருந்த ஈசனுக்கே என்றும், 7 இருக்கையில் இருந்தவாறு இயம்பே என்றும், 7 இருக்கை இறைவனே போற்றி என்றும், தேவர்களுக்கெல்லாம் தேவராக விளங்கும் சிவபெருமான் என்கிறார். மேலும் 8வது பாடலிலே செங்கனா போற்றி, திசைமுகா போற்றி, சிவபுர நகருள் வீற்றிருந்த அங்கனா போற்றி, அமரனே போற்றி, அமரர்கள் தலைவனே போற்றி, தங்கள் நான்மறை நூல் சகலமும் கற்றோர் சாட்டியக்குடி இருந்தருளும் எங்கள் நாயகனே போற்றி, 7 இருக்கை இறைவனே போற்றியே போற்றி என்கிறார். இங்கே செங்கன் என்பது திருமாலையும், திசைமுகன் என்பது பிரம்மனையும், அங்கனா என்று சிவபெருமானையும், அமரனே என்று தேவர்களையும், அமரர் தலைவனே என்று இந்திரனையும் போற்றுவது போல் தெரிந்தாலும் இவை எல்லாமே சிவபெருமானை குறிக்குமாறே பாடியுள்ளார். தேவர்களையும் வேதங்களையும் சிவரூபமாக கண்ட கருவூரார் அந்தனர் குலத்துதித்த தேவகுரு வியாழ பகவானின் அருள் பெற்றவர் என்பதில் ஐயமில்லை அல்லவா? வியாழ பகவானின் அருள் வேண்டுவோர்கள் கருவூராரின் பாடல்களை பாடி அருள் பெறலாம். அடுத்ததாக 9இல் 4ஆய் வருபவர் திருப்பூந்துருத்தி நம்பி காடநம்பி. இவர் திருவாரூரில் 2 பாடல்களும் தில்லையம்பதியில் 10 பாடல்களுமாக பாடியுள்ளார். இவர் சுக்கிரனின் அருள் பெற்றவர் என்பதை தில்லையில் அருளிய முத்து வைரமணி என்ற பாடலே பறைசாற்றும். சுக்கிரன் என்றாலே செல்வச் செழிப்பு, வனப்பு, மாட மாளிகைகள், ரத்தினங்கள் போன்றவையாகும். காடநம்பி அவர்கள் சிதம்பரத்தில் முத்து வைரமணி மாணிக்க மாலை கண்மேல் தொத்து மலர்வனவோல் தூண்டு விளக்கேய்ப்ப எத்திசையும் வானவர்கள் ஏத்தும் எழில் தில்லை அத்தனுக்கும் அம்பலமே ஆடரங்கம் ஆயிற்றே என்கிறார். வேறு யாரும் கையாளாத ஒரு சொல் வைரம். இந்த வைரம் சுக்கிரனின் ரத்தினம். மேலும் சற்று சிந்திக்கலாம். முத்து மாலை, அதனுடன் வைரமணி, அதனுடன் மாணிக்க மாலை. என்ன ஒரு செழிப்பு பார்த்தீர்களா? முத்து மாலை, அதனுடன் வைரமணி, அதனுடன் மாணிக்க மாலை. அதோடு மட்டுமல்ல, தொத்து என்றால் பூங்கொத்து, நறுமண மலர்கள் கொண்ட பூங்கொத்து. இவையெல்லாம் சேர்ந்து தூண்டப்பட்ட விளக்கொளி போல் விளங்கி அங்கிருக்கும் இருள் அகற்றுகிறது என்கிறார். அனைத்து திசைகளிலும் உள்ள வானவர்கள் அந்த எழில் தில்லை எம்பதியை போற்றுகிறார்கள் என்று பிரமிக்கத்தக்க வகையில் சுக்கிர கடாட்சத்தை பற்றி கூறுகிறார். 3வது பாடலிலே செல்வம் நிறை சிற்றம்பலம் என்று கூறுகிறார். இவையெல்லாம் சுக்கிரனின் வெளிப்பாடு. சுக்கிரனின் அருள் வேண்டுபவர்கள் பூந்துருத்தி நம்பி காடநம்பி அவர்களின் பாடல்களை பாடி அருள் பெறலாம் என்பதில் ஐயமில்லை. 9இல் அடுத்ததாக 9இல் 5ஆய் வருபவர் கண்டராதித்தர் அவர்கள். இவர் செவ்வாயின் அருள் பெற்றவர் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இவர் சோழ பேரரசில் மன்னவராக இருந்தவர். மன்னவர் குலத்தை சத்திரியர் குலம் என்று சோதிடமும் சொல்லும். இத்தகைய சத்திரிய குணம் 2 கிரகங்களுக்கே உண்டு. ஒன்று சூரியன்,
மற்றொன்று செவ்வாய். இவை இரண்டும் ராஜ கிரகங்கள் என்று அழைக்கப்படும். என்னதான் சூரியன் ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் போரில் களம் சென்று வென்று வரக்கூடிய சத்திரிய மூலதனம் செவ்வாய் பகவானிடத்திலே தான் உள்ளது. எனவேதான் கண்டராதித்தர் 9ல் 5ஆய் வருபவர் கண்டராதித்தர். இவர் செவ்வாயின் அருள் பெற்றவர் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இவர் சோழ பேரரசின் மன்னவராக இருந்தவர். மன்னர் குலத்தை சத்திரிய குலம் என்று சோதிடமும் சொல்லும். இத்தகைய சத்திரிய குணம் 2 கிரகங்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஒன்று சூரியன், மற்றொன்று செவ்வாய். என்னதான் சூரியன் ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் போர்க்களம் கண்டு வெற்றி பெறுவது செவ்வாய் பகவானின் சத்திரிய குணத்தால் தான். கண்டராதித்தர் தில்லைக்கு பொன்னோடு வேய்ந்து பொன்வேய்ந்த சோழன் என்று பெயர் பெற்ற பராந்தக சோழனின் 2வது புதல்வராவார். கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் இவரும் ஆட்சி செய்தவரே. அரசனாய் இருந்தும் ஆற்றல் பெற்றிருந்தும் சிவன் மேல் பக்தி கொண்டு தேவார பாடல்களில் ஈடுபாடு கொண்டவர். இவர்தம் மனைவிதான் செம்பியன் மகாதேவியார். சோழ பேரரசின் திலகமாய் திகழ்ந்த பெண்மணி. இவர் புதல்வனே மதுராந்தக சோழன். இவர் பாடிய பதிகம் ஒன்று 10 பாடல்கள் கொண்டது. முதல் பாடலிலேயே தம்முடைய ரஜோகுணத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். மின்னார் உருவம் மேல் விளங்க வெண்கொடி மாளிகை சூழ வெண்கொடி மாளிகை சூழ வெண்மையான கொடியுடைய மாளிகைகள் என்று கொடியுடைய ராஜாக்களின் மாளிகையை சொல்லுகிறார். 2வது பாடலிலே ஓவா முத்தி 5 வேள்வி ஆரங்க நான்மறையோர் ஆவே படைப்பார் அந்தநாளர் என்பார். ஓவா முத்தி என்பது 3 தீயை குறிக்கிறது. அதாவது ஆகவனீயம், காருகபத்தியம், தட்சிணாக்கியம் என்று 3 தீ. இந்த 3 தீகளை ஆணவம், கண்மம், மாயை என்று கூறுவார்கள். இந்த தீயை தடுக்கும் அந்தணர்கள். இந்த அந்தணர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் 5 வேள்விகள், அதாவது மறை ஓதுதல், நித்யாக்னி வளர்த்தல், விருந்தோம்பல், நீர்க்கடன் ஆற்றல், பலியிடல் என்ற 5 வேள்விகளை செய்பவராக இருப்பவர்கள். இவர்கள் என்ன தெரிந்திருக்க வேண்டும்? நான்மறையும் 6 அங்கமும் தெரிந்திருக்க வேண்டும். நான்மறை என்பது ரிக், யஜூர், சாம, அதர்வணம். 6 அங்கம் என்பது சிக்ஷா என்றால் கற்றல், வியாகரணம் என்றால் இலக்கணம், சந்தஸ் என்றால் ஒலி அளவு, தமிழிலே மாத்திரை என்று சொல்வார்கள். 4வதாக நிறுத்தம் என்றால் நடனம், 5வதாக ஜோதிடம், 6வதாக கல்பம், அதாவது செய்முறைகள். இவை அனைத்தையுமே கற்றறிந்த நான்மறை ஓதுபவர்கள். இவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்தார் கண்டராதித்த மன்னர். மேலும் இவர் தம் குலப் பெருமையையும் விளக்கிறார் 8வது பாடலிலே. வெங்கோல் வேந்தன் தென்னன் நாடும் ஈழமும் கொண்ட திரள் செங்கோர் சோழன் கோழி வேந்தன் என்கிறார். வெங்கோல் என்பது செங்கோலின் எதிர்ப்பதம், அதாவது கொடுங்கோல். தென்னாடு என்பது பாண்டி நாடு, ஈழ நாடு என்பது இலங்கை. செங்கோர் சோழன் நேர்மையும் வீரமும் நிறைந்த செங்கோலுடைய சோழன். தற்போது ஏது செங்கோல்? எல்லாமே வெங்கோல் தான். பாண்டிய நாட்டையும் ஈழ நாட்டையும் தம் திறன் கொண்டு வென்ற சோழன் கோழிவேந்தன். அது என்ன கோழிவேந்தன்? பார்க்கலாம். முன்னொரு காலத்திலே நமக்கு தெரிந்த சரித்திரமாக திகழ்ந்த பாஞ்சாலங்குறிச்சியிலே வீரபாண்டிய கட்டபொம்மனின் ஆட்சியிலே ஒரு பாடல் பொலிவாக விளங்கியது. அதாவது கட்டபொம்மன் சீமையிலே பாய்ந்து நாயை முயல் விரட்டும் என்று வீரத்தை வியந்து கூறுவார்கள். அதுபோலவே உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த முதல் பராந்தக சோழன் நாட்டிலே கோழி ஒன்று யானையுடன் சண்டையிட்டு துரத்தி வென்றதாம். எனவே அவ்வரசனும் கோழிவேந்தன் என்று அழைக்கப்பட்டான். இவ்வாறாக தம் சத்திரிய குலத்தை பாடலில் வைத்து சிவபெருமானை வணங்கிய கண்டராதித்தர் செவ்வாய் பகவானின் பிரதிநிதியே. செவ்வாய் பகவானுக்கு
நிச்சயம் இந்த பாடல்கள் உவகை தரும் என்பதில் ஐயமில்லை. செவ்வாய் பகவானின் அருள் வேண்டி இப்பாடல்களை பாடினால் நிச்சயம் எல்லா பலன்களும் பெறுவார்கள். அடுத்தது 9 ஆசிரியர்களே 6வதாய் வருபவர் வேணாட்டடிகள். வேணாடு என்பது சேர நாட்டிற்கும் தென்பாண்டி நாட்டிற்கும் நடுவே தென் திருவாங்கூருக்கு அருகில் இருந்ததாக கூறுவார்கள். அந்த வேணாட்டின் அரசனாக இருந்துள்ளார். இயற்பெயர் தெரியவில்லை. இவர் ராகுவின் பிரதிநிதி என்று கூறலாம். எப்படி என்பதை முதல் பாடலிலே பார்க்கலாம். துச்சாதன செய்திடினும் பொறுப்பரன்றே ஆளுகப்பார், கைச்சாலும் சிறு கதலி இலைவேம்பும் கரிகொள்வார், எச்சார்பும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி, நச்சாய்கான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. துச்சான செய்திடினும் என்றால் இழிவான காரியங்கள் செய்தாலும், அதாவது யாரையும் மதிக்காமல் துச்சமாக நினைத்து செய்யும் செயல்கள். இதனால் தான் மகாபாரதத்தில் துச்சாதனன் என்ற பெயர் வந்ததோ என்றோ தெரியவில்லை. இன்றும் ஆட்சி செய்வோர் பல மந்திரிகளும் துச்சாதனர்களாக இருந்து கோவிலை இடித்தேன் என்று பெருமை கொள்கிறார்கள். இதுவும் துச்சான செயல்தான். வேணாட்டடிகள் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நான் இழிவான செயல்கள் செய்தாலும் என்னை விரும்புவர்கள் அனைத்தையும் பொறுத்துக் கொள்வார்கள். எப்படி? கைச்சாலும் சிறு கதலி இலைவேம்பும் கரிகொள்வார். சிறு கதலி என்பது ஒரு வாழை மரத்தின் வகையாகும். அதன் காயானது சிறிது கைக்கும் என்றால் சற்று உப்புத்தன்மை கூடியுள்ளது போல் இருக்கும். அப்படி இருந்தாலும் அதை சமைத்து உண்பவர்கள் சமைத்து உண்பார்கள். அதுபோலவே இலை வேம்பையும் வேப்பம் பூவையும் மருத்துவ குணம் உள்ளதால் சமைத்து உண்பர். அப்படி என்னை உகந்து ஏற்றுக்கொள்பவர்கள் இல்லையே என்று தெரிந்திருந்தும் எனது பணியை நீ விரும்பவில்லையே, தில்லையில் நடனமிடும் நம்பனே என்று புலம்புகிறார். இதுபோல தாம் செய்ததற்காக வருந்தி பல காரியங்களை செய்துவிட்டு பின்னர் வருந்தி புலம்புவதே ராகுவின் தன்மையே. 2வது பாடலிலே தம்பானை சாயப்பெற்றார், தம்பானை சாயப்பற்றார் என்று முது சொல்லும் எம்போல்வர்க்கு இல்லாமை என்னளவே அறிந்தொழிந்தேன், வம்பானார் பணி உகத்தி வழியடியேன் தொழில் இறையும், நம்பாய்கான் திருத்தில்லை நடனமிடும் நம்பானே. அதாவது தம்முடைய பானையில் மழை நீரை சேமிக்க விரும்புபவர்கள் அதை சாய்த்து வைக்க மாட்டார்கள். இது ஒரு பழமொழி. இந்த பழமொழியானது எனக்கு உகந்ததல்ல என்று அவர் கூறுகிறார். அப்படி என்றால் இவர் ஒரு காலத்தில் ஞானத்தை விரும்பாமல் தவறான செயல்கள் செய்திருக்கிறார் என்று சிந்திக்க தோன்றுகிறது. மேலும் வம்பானார் பணி உகத்தி, அதாவது இப்போ வந்தவங்க செய்யறதெல்லாம் ஏத்துக்கிறீங்களே, வழியடியேன் ஆகிய என் பணியை நீர் ஏற்கவில்லையே அப்படி என்று கேட்கிறார். இது நம்ம இப்போ கூட பார்க்கலாம். ஒரு ஹெச்ஓடிகிட்ட போய் ஒரு சீனியர் புலம்புவார். என்ன புலம்புவார்? நீங்கள் ஜூனியருக்கெல்லாம் ரொம்ப சலுகையெல்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப அவங்க சொல்கிறதெல்லாம் மதிக்கிறீங்க, நான் எவ்வளவு சீனியரு, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுபோல இவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, வழியடியேன் வம்பானார் பணிவுகத்தி, வம்பானார்னா இப்போ வர்றவங்க, வம்பானார் பணிவுகத்தி வழியடியேன் தொழில் இறையும் நம்பாய்கான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே என்று சொல்கிறார். எனவே வேணாட்டடிகள் ராகுவின் பிரதிநிதியே என்றும் ராகுவின் அருள் வேண்டுபவர்கள் இந்த வேணாட்டடிகளில் பதிகம்பாடி அருள் பெறலாம் என்பது கருத்தாகும். அடுத்ததாக 7வது ஆசிரியராய் வருபவர் திருவாலி அமுதனார் ஆவார். இவர் சீர்காழிக்கு அண்மையில் இருந்த ஆலி நாட்டினர் என்றும் சிலர் திருமயிலை சார்ந்தவர் என்றும் கூறுகிறார்கள். திருவாலிய நாட்டின் தலைநகர் திருவாலி. அந்த நகரிலே எழுந்தருளியிருக்கும் திருமாலிடத்து அன்பு கொண்டதால்
திருவாலி அமுதன் என்ற பெயரை வைத்தார்கள் என்றும் செய்திகள் உள்ளது. வைஷ்ணவராயினும் சிவபிரானிடத்து அதிக பற்று கொண்டவர் ஆயினார். தில்லையம்பதியே தம்பதி என்று கொண்டு தில்லையிலே வாழ்ந்து தில்லையை மட்டுமே 4 பதிகங்களாக 42 பாடல்கள் பாடியுள்ளார். இவர் புத பகவானின் அருள் பெற்றவர் என்பதை பார்க்கலாம். சிதம்பரத்தை மட்டுமே பாடிய காரணம் என்ன என்றால், அங்குதான் வைஷ்ணவத்தின் தெய்வமாகிய மகாவிஷ்ணு கோவிந்தராஜ பெருமான் என்ற பெயரிலே எழுந்தருளியுள்ளார். அவர் முதல் பாடலிலேயே மையல் மாதொரு கூரன் மால்விடை ஏறி என்று தொடங்குகிறார். தான் பேரன்பு கொண்ட உமையம்மையை இடப்பாகமாக கொண்ட சிவபெருமான் மால்விடை ஏறி, அதாவது திருமாலாகிய இடபம் என்று தம் தெய்வமாகிய திருமாலே இடபமாய் மாறி சிவபெருமானை தாங்கி நிற்பது போல் சொல்லுகிறார். திருமால் புதனுக்குரிய தெய்வம் என்றோ. அடுத்து பவழமால் வரை என்று தொடங்கும் பதிகத்தை அந்தாதியாக அமைத்துள்ளார். அந்தாதி என்றால் ஒரு பாடலின் அந்தமாய், அதாவது கடைசியாய் வரும் சொல் அடுத்த பாடலின் ஆதியாய், அதாவது முதல் சொல்லாய் வருவதே ஆகும். அபிராமி அந்தாதி கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அதுபோலவே இது போன்ற பொருள் செறிந்த அந்தாதி தொடரை எழுதுவதற்கும் அதை இசைத்து பாடலாக நாட்டியமாக செய்வதற்கும் புதனின் அருளை காரணம். இதுபோலவே கோலமலர் என்று துவங்கும் கோயில் பதிகத்தில் அந்தாதியாக அமைந்தது மட்டுமல்லாமல் ஒரு பாடலின் கடைசி வரியே அடுத்த பாடலின் முதல் வரியாக வந்து விடுகிறது. இத்தகைய கவிதை நயம் புதனை சார்ந்ததே. எனவே புத பகவானின் அருள் வேண்டுபவர்கள் திருவாலி அமுதனாரின் பாடல்களை பாடி அருள் பெறலாம் என்பதே கருத்தாகும். அடுத்து 8வது ஆசிரியராய் வருபவர் புருடோத்த நம்பி. புருஷோத்தமன் என்ற வேற்று மொழி பெயரே புருடோத்தமன் என்று தமிழ் பெயராக மாறி வந்துள்ளது. மாசிலா மறைப்பல ஓது நாவன் வன்புருடோத்தமன் என்று தம்மை பற்றி கூறியுள்ளதால் மறையோதும் அந்தணர் குலம் என்பது தெளிவாகிறது. இவரது புருடோத்தமன் என்ற பெயரை நோக்கினால் வைணவர் போலவும் தோன்றுகிறது. இவர் 2 பதிகங்கள் 22 பாடல்களாக தில்லையை மட்டுமே பாடியுள்ளார். இவர் கேது பகவானின் அருள் பெற்றவர் என்று கூறலாம். கேது பகவான் வேற்றுமொழி, வேற்று மதம், வேற்று தேசம் இவற்றுக்கெல்லாம் அவரே காரகன். மேலும் கேது பகவானை ஞானகாரகன், மோட்சகாரகன் என்று சொல்லுவார்கள். புருடோத்த நம்பி அவர்கள் தமது முதல் பதிகத்தில் முதல் பாடலின் கடைசி வரியில் ஆவியின் பரம் என்றன் ஆதரவே என்று பாடியிருக்கிறார். ஆவியின் பரம் என்பது உயிரை குறிக்கும் சொல்லாகும். அது ஞானம் தெளிந்தவர்கள் கையாளும் சொல்லாகும். 4வது பாடலிலே எழுந்தருள்வாய் எங்கள் வீதியோடே ஏதமில் முனிவருடைய எழுந்த ஞான கொழுந்தே. மீண்டும் அந்த ஞானத்தை அடிப்படையாக வைத்து சிவபெருமானை தொழுகிறார். ஞான கொழுந்தாகிய கூத்தனே, அதாவது மாசற்ற முனிவர்களிடத்தில் தோன்றிய மெய்ஞான கொழுந்தே என்று இறைவனை பாடுகிறார். இது ஞான கொழுந்தே என்பது ஞானத்தின் அடையாளம் அல்லவா? அதுபோலவே வானவர்கள் வேண்ட என்றும் பதிகத்திலே ஆவா இவர்தம் திருவடி கொண்டு அந்தகந்தன் மூவா உடல் அவிய கொன்று உகந்த முக்கண்ணர் என்கிறார். அந்தகன் என்றால் யமன். தம் திருவடியால் யமனை உகந்து கொன்றார். அந்த யமன் எப்பேற்பட்டவன்? மூவா உடல் கொண்ட, அதாவது மூப்பில்லாத உடல் கொண்டவன். யமனுக்கு வயது கிடையாது, அழிவும் கிடையாது. வயதால் தானே மூப்பு. எனவே மூவா உடல் என்று கூறுகிறார். எப்படி கொன்றார்? உடல் அவிய கொன்றார். மூவா உடல் கொண்ட யமனை தம் திருவடிகள் கொண்டு உகந்து கொன்றார். உகந்து என்றால் விரும்பி. ஏன் விரும்பினார்? மார்க்கண்டேயன் பக்திக்கு அருள் புரிய இது நடக்க வேண்டும் என்று உகந்து கொன்றார். பின்னர் உயிர்த்தெழச் செய்தார். இவ்வளவு கருத்தையும் ஒரே ஞான வாக்கியமாக மூவா உடல் அவிய கொன்று உகந்த முக்கண்ணார் என்று ஞானவழி உமையோடு சொல்லுகிறார். எனவே
புருடோத்த நம்பி அவர்கள் கேதுவின் பிரதிநிதியே என்பதில் ஐயமில்லை. இறுதியாக 9ஆம் திருமுறையில் 9ஆம் ஆசிரியராக வருபவர் சேதிராயர் அவர்கள். இந்த சேதி நாட்டை ஆண்ட குறுநில மன்னர். சேதியர் என்பது ஒரு வகை மரபினர். அவர்கள் ஆண்ட நாடு சேதி நாடு. தொண்டை நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் நடுவே உள்ள நாடு. கிளியூரை தலைநகராக கொண்டு ஆண்டவர் சேதிராயர். இவர் சந்திர பகவானின் அருள் பெற்றவர். ஏனென்றால் பேரரசர்கள் எல்லோரும் சூரியகுல தோன்றல்கள் என்ற வரலாறு இருக்கிறது. அதே போல சிற்றரசர்கள் குறுநில மன்னர்கள் எல்லாம் சந்திரகுலத்தவர் என்றும் கூறுவார்கள். மேலும் சந்திரன் ஒரு பெண் கிரகம். சேதிராயர் தன்னை ஒரு தாயாகவும் தன் மகள் சிவபெருமான் மீது தீரா பற்று கொண்டு இருப்பது போலவும் இறைவனிடத்தில் தம் மகளுக்கு நியாயம் கேட்பது போலவும் அருள் வேண்டியும் பாடியிருக்கிறார். தாய்மை என்றாலே சந்திரனின் கருணைதானே. இவர் இயற்றிய 10 பாடல்களிலே முதல் பாடலிலேயே தன் தாய்மையை நிரூபிக்கும் வண்ணமாக சந்திரனின் பண்பை கூறுகிறார். சேலுலாம் வயல் தில்லை ஒளீர் உமை சாலனாள் அயன் சார்வதினால் இவள் வேலையார் விடம் உண்டு வந்தீர் என்று மாலதாகும் என் வானுதலே என்று. சேல் என்றால் மீன்கள், கெண்டை மீன்கள். சேல் உலாகும் வயல் தில்லை, அதாவது கெண்டை மீன்கள் சர்வசாதாரணமாக வயல்களில் உலா வரும் தில்லையில் உள்ளவரே, உம்மை சால நாள், சால நாள் என்றால் நீண்ட நாள், நீண்ட நாள் முதல் இவள் உங்களை சார்ந்து நின்றதனால் இவள் செய்த செயல் கண்டு நீர் உகந்து நஞ்சுண்டீரோ. அவ்வளவு கொடியவளா என் மகள், இவள் அதை நினைத்து மயக்கத்தில் உள்ளாளே, இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்று கேட்கிறார். எத்தனை நயமான வாதம். ஒரு தாய் தன் மகளுக்காக மருமகனிடத்தில் நீதி கேட்பது போல் அல்லவா அமைந்திருக்கிறது. அவர் நஞ்சுண்டது எப்போது, எதனால்? ஆனால் இந்த தாய் எப்படி எங்கு இணைத்து விட்டார் பார்த்தீர்களா? இதுதான் பெண்களின் வாதத்திறமை. ஆண்களால் இது முடியவே முடியாது என்று நினைத்து தன்னை தாயாக்கி தன் மகளுக்காக வாதாடினார். இந்த மாதிரியான வாதம் ஒரு தாய் தன் மகளுக்காக மட்டுமே செய்யும் வாதம். மருமகனுக்காக என்றால் வாதம் வேறு மாதிரி ஆகிவிடும். அவர் நஞ்சை முன்னும் அளவுக்கு நீ என்ன செயல் செய்தாய் என்ற வாக்குவாதம். இந்த ஒரு பாடலிலே தாய்மையின், அதாவது சந்திர பகவானின் தன்மையாக அதை எடுத்துக்கொண்டு சேதிராயர் சந்திரனின் பிரதிநிதியே என்று கூறலாம். தாயின் அருள் மற்றும் அன்பு வேண்டுவோர் இப்பாடல்களை பாடி பயன்பெறலாம் என்பதில் ஐயமில்லை. இவ்வாறாக 9ஆம் திருமுறையின் 9 ஆசிரியர்களும் 9 கிரகங்களின் தனித்தனி தன்மை பெற்றவர்களே என்று கூறலாம். கிரகங்களின் வரிசைப்படி பார்த்தால் திருமாளிகை தேவர் சூரியன், சேதிராயர் சந்திரன், கண்டராதித்தர் செவ்வாய், திருவாரி அமுதனார் புதன், கருவூர் தேவர் வியாழன் என்று சொல்லப்படும் குரு, பூந்துருத்தி நம்பி காடநம்பி சுக்கிரன், சேந்தனார் சனி பகவான், வேணாட்டடிகள் ராகு, புருடோத்த நம்பி கேது என்று வரிசைப்படுத்திக் கொள்ளலாம். இவர்கள் 9 பேரையுமே அவர்களது தனித்தன்மையை கொண்டு போற்றி மகிழலாம். திருமாளிகை தேவராய் ஒளிர்ந்த சூரியனே போற்றி, ஒரு தாயாய் வாதிட்ட சேதிராய சந்திரனே போற்றி, செருவென்று அருள் கொண்ட கண்டராதித்த செவ்வாயே போற்றி, பொருள் புதிந்த திருவாலி அமுதனாய் வந்த புதனே போற்றி, கருவூரில் உதித்ததோ தேவகுரு கருவூரா குருவே போற்றி, திருமகள் அருள் கூடிய பூந்துருத்தி நம்பியான சுக்கிரனே போற்றி, இருள் கொடுத்து இருளகற்றும் சேந்தனாரான சனீஸ்வரா போற்றி, வெறுவுற்று அருள் வேண்டி அருள் பெற்ற வேணாட்டடிகளான ராகுவே போற்றி, மருளகற்றி திருவருள் கூற்றும் நம்பி புருடோத்தமா கேதுவே போற்றி என்பது இந்த 9 ஆசிரியர்களையும் 9 கிரகமாக எண்ணி போற்றி மகிழலாம். என் சிற்றறிவுக்கு எட்டியபடி
சிந்தித்து இருக்கிறேன். இதில் தவறேதும் இருந்தால் பொறுத்தருள வேண்டி மீண்டும் நம்தமர் ஊரான் மன்றத்தின் தலைவியாகிய திருமதி சிவலாவண்யா அருள் அவர்களுக்கும் என் உடனிருந்து உதவும் இல்லத்தரசி திருமதி தேவகுஞ்சரி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.